என் பார்க்க ஆசை இருக்கா உங்களுக்கு? ஏன் பார்க்க கூடாதா? அதுக்கு நேரம் காலம் வேணுமான்னு கேக்குறேன். நல்லதா தான் பார்க்கலாம். அப்படி இல்லாமா எவ்வளவு அனுபவமா இருக்கேன். சூப்பரா இருக்கீங்க. அது போல பாருங்க பாருங்கண்ணா சூப்பரா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்கன்னு சொல்றேன். பார்வை சரியில்லை ஆல்ரவுண்டு. ஓ பார்வை சரியில்லை. என்ன நெகப்பாளி சொல்லி அங்க ஓட்டி போட்டுருக்கா? ஆமா நெகப்பாளி சார். ஆமா ஆமா கை காலம் போட்டா பிடிக்குதுல்ல. இதுல போட்டோம்னா அப்படியே இருக்கணும். சொந்த கதை சோக கதை நல்ல கதையா நல்ல மனசு உழுங்குற மாதிரி ஒரு செக்ஸ் கதையா ஒண்ணு சொல்லுங்க. செக்ஸ் படம் ஆனது வந்திருக்கணுமா? நாடகத்துல வந்திருக்கான் சந்தேகமா இருக்காரு. ஏன் அது இருக்க கூடாதா? நீ வந்தாலும் என்ன விளையாடுறது மறந்துடுறேன். அதுல பாருங்கன்னா சொல்ல போற விஷயத்த கேளுங்கன்னு அர்த்தம். அப்பாவுக்கு ஒரு ஈ போடியா எத்தனை ஈ போடுவாரு? டேஸ்ட் பார்த்தா பாத்துருக்கியா? நீ பாக்காத இப்ப தெரிஞ்சமா நடக்கிறேன். அதுங்க எங்க அப்பாவுக்கு அம்மாவும் கல்யாணம் பண்ணி பிள்ளையே பிள்ளை கல்யாணம். ஏமா போய் அப்பா உங்க அம்மா குடும்ப கூட பண்ணிட்டாங்களா? கல்யாணம் பண்ணி யாரும் குடும்ப கட்டுவிடுவாங்களா? பிள்ளையே இல்லைன்னா எங்க பிள்ளைய எல்லாம் என்ன பண்ணாலும் பிள்ளையே பிறக்கல. அப்படியா? ஆமா பிள்ளைய பிறக்கல. ஏறாத கோயிலே இறங்காத குளம் இல்ல. குளத்தையும் எடுத்து போட்டாங்களா? உனக்கு கெடுக்கிறதுக்கு அப்புறம் குழந்தை மரம் கேட்க போனாங்க. கோயில் குளத்துல ஏறி இறங்கி குழந்தை மரம் கேட்டு நவமா தாமிரதனை பெற்றெடுத்தாங்க. நீங்க தானா? நல்லா வருங்க. சூப்பரா இருக்கீங்க. இது அதுதான் வீட்டுக்கு வந்த பிள்ளைன்னு கஷ்டமே தெரியாம வளர்த்தாங்க. சரி பிள்ளைய வளர்த்தா போதுமா? நல்லா படிச்சு வைக்கணும் பெரிய ஆளா கிடைப்பேன்னு பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்காக சேர்த்தாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போனீங்களா? போனேன் ஆமா. வாத்தியாரா டீச்சரா? டீச்சர்னா நம்மளுக்கு வாத்தியார். அதான் பெருசா வச்சிருப்பாரு. டீச்சர் என்ன குச்சி டம்பு கம்பு. சில வாத்தியார்ல குச்சி எல்லாம் வராது. பிள்ளைங்களை அடிச்சு கூடாது. அதுபோல நான் படிச்சேன். படிச்சுட்டே திடீர்னு பெரிய மனுஷன் ஆயிட்டேன். ஏமா சத்தியா? சொல்லுங்க மாமா. பெரிய மனுஷன் ஒரு 80 வயசு இருக்குமா? நீ அதை கேட்டு தெரியுமா மாதிரி இருக்கா உனக்கு? பெரிய மனுஷனா கொண்டையே இவ்வளவு பெருசா இருக்கே. சரி பெரிய மனுஷனா சடங்காயிட்டேன். இறுதி சடங்கா? என்ன கூட போச்சுட்டு போ. நீங்க தானே சொன்னீங்க. நான் தனியா போக மாட்டேன். எப்ப போனா உன்னைய கூட்டிக்கிட்டே போவேன். ஐயோ தயாரா அப்பன்னு சொல்லி சேர்ந்து போவோம். நீங்க டூருக்கா போறேன் எங்க அப்படின்னா வயசுக்கு வந்துட்டேன். வயசுக்கு வந்துட்டீங்களா? ரொம்ப நாள் சத்தியா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகமா? இந்த வயசுக்கு வருதுன்னு என்னம்மா? உங்களுக்கு தெரியல. நான் வரும்போது வயசுக்கு போது சின்ன குழந்தையா இருந்தேன். சின்ன குழந்தை பால் இல்ல. சரி படிக்கிற வயசுல வேற வயசுல வயசுக்கு வந்துட்டேன். அப்படின்னா என்னன்னு தெரியாம வளர்ந்துட்டேன்மா. போய் சொல்லாதீங்க. ஏன்மா? ஆனா வயசுக்கு வந்தோம்ல அந்த போட்டோ எடுத்து வச்சிருக்கோம் பாக்குறீங்களா? அட்ரஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு வீடியோ ஆமா. ஆமா அதை காட்டுங்க. பாத்துட்டு பெருசா இருக்கா சிறுசா? இன்னமா தெரியாம இருக்கு. அப்படி சொல்லுங்க. பார்க்க நான் தெரியல. வாங்க போயிட்டு கதையை சொல்லுங்க. ஆர்வம் உட்காந்துட்டாங்க. காலையில பாத்துக்கலாம். அப்புறம் நான் கேட்டேன் நீங்க காமிக்கிறேன்னு சொல்லுவீங்க. காலையில பாத்து நாடகத்தை அப்புறம் இல்லடா சொல்ல வேணா காலையில பாத்துக்கலாம்டா. கூப்பிடுறியா? இல்லம்மா இந்த விசேஷம் பண்ணாங்களே சொல்லுங்க. இந்த போட்டோ காட்டுறதா வயசுக்கு வந்து மாமலை சொல்லி அனுப்பிச்சாங்க. செத்து போயிட்டான்னா மறுபடியும் உன்னோட போதைக்க சொல்லி விட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? சொல்லி விட்டாங்க வயசுக்கு வந்துட்டேன்னு. சரி வயசுக்கு வந்துட்டீங்களா? வயசுக்கு வந்துட்டேன் மாமனுக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஏமா சத்தியா? உங்க மாமனுக்கு தான் சொல்லணும். நாங்கெல்லாம் வந்தா எப்பொழுதுமே என்ன விசேஷம்னா மாமன் தான் செய்யணுமா. அவரு முன்னாடி செய்யணும். உன் பழக்க வந்து உன் கூட வச்சுக்கிட்டேன். சூப்பரா இருக்குமா? இதனாலதான் ஒருத்தர் பழக மாட்டேங்கிறாரு. ஏங்க எப்பொழுதுமே செய்யும்போது சேர்ந்து மாமன் தான் செய்யணும். அதுக்காக மாமன் சொல்லி அனுப்பிச்சாங்க. மாமன் எங்க தூக்கிட்டு வந்தா பாருங்க. இடத்துல நான் தூக்கல அது பாட்டுக்கு வரும். சீசனம் எல்லாம் வந்தாங்க. ஊர் சேரமும் வந்துச்சு பாருங்க. ஊர் சேனமே வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்து தண்ணியை ஊத்தி குடிசை கட்டி வச்சுட்டு போனாங்களே. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்களா? அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி ஆனா வயசுக்கு வந்து எனக்கு ஒரே நோக்கம் தான் இருக்கும்ல உங்களுக்கு. இந்த உதடே பெருசா இருக்கு. வேற எது வேணும் உங்களுக்கு? எங்க மாமன் மேல ஒரு ஆசை கட்டிக்கிட்ட மாமனை கட்டிக்கணும். கல்யாணமே வேண்டாம். ஒத்த காலம் ஞாபகம். இன்னொரு காலு
பிடிச்சாட்டாங்க பிடிவாதமா ஆசை கட்டிக்கிற வெறி. சரி அவருக்கு இல்லையே எது இல்ல ஆசைதான். ஏமா உங்களையே பிடிக்கல அவனுக்கு? பிடிக்கல அவன் கட்டிக்கிற என்ன வரல. அவர் வாட்டு போனது வரவே இல்லை. நான் வருவாருவோ நீங்க வேறங்க நான் காட்டுறதுக்குள்ள அவர் போயிட்டாரு. காட்டினா அண்ணே படுத்துருப்பாரு. கட்டுறதுக்கு அப்புறம் தான் அடிச்சுக்கிறாங்க தலையெழுத்து. மாமா என் மாமனுக்கு ஆசை வருமா இல்லையா? வருவார். நானும் திறந்து வச்சு காத்திருந்தேன். ஏமா ஓ நாய் இதெல்லாம் நக்கலையா? ஐயோ இந்த நாயை தவிர எந்த இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கல்ல கொண்டு அடிக்கிற முடிவோட வைக்கிறான். விரட்டி விரட்டி சக்கரத்தில் அடிப்பீங்க. சூப்பரா இருக்கீங்க. சரி சரி நீ எல்லாம் ரசிக்கிறீங்க. அதே போல மாமனுக்கு ஆசை வரணுமா இல்லையா? அவர் பார்க்க நாளுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு ஞாபகம். என்ன ஞாபகம்? புள்ள வயசுக்கு சின்னமா இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்கு தெரியலையே. போய் பார்த்தே ஆகணும். ஏமா அப்ப சின்னமா இருந்துச்சா? என்ன மாமா வயசு ஒரு எந்த சைஸ் என்ன ஆகும்? நான் சின்ன பிள்ளையா நினைச்சிருக்கும் போது ரொம்ப நாளாச்சு மாமா நீ பார்க்கவே இல்ல. அப்ப பார்க்கும்போது சின்ன பிள்ளையா இருக்கு. இப்ப எப்படி இருக்கு தெரியலேன்னு நீ பாக்குறதுக்காக வர்றாரு. வந்தவரே எங்க அம்மாட போனார்ல. குடும்பமாடா குடும்பம்னா போய் போய் அவ்வளவு தூரம் வந்து உங்க அம்மாட்ட போறீங்க பாரு. சொன்னேன் அன்னைக்கே இந்த ராஜேந்திரன் அம்மாட்ட இந்த மாதிரி பணக்காக வச்சுக்காத காரியத்துக்கு போகணும். போய் போய் அவங்க அம்மாட்ட போறீங்க பாரு. இங்க வருங்க இங்க எங்க அவரோண்டு உங்களை மாதிரி நினைச்சீங்களா? என் மாமே அந்த மாதிரி ஆளு கிடையாது. எங்க அம்மாட்ட போனாலும் ஏன் போனாலும் கேட்டீங்க. கொசு கொசுக்கு முடிக்கல என்ன இல்லடா ஒன்னு கேட்க போனாரு. எங்க அப்பாட்ட கேக்குறது எங்க அப்பாட்ட கேட்கலாம். ஆனா எங்க அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. யாரு கட்டிக்கிட்டாலும் யாரு கட்டி கொடுத்தாலும் எங்க அப்பாவுக்கு சம்மதம். அப்படி எங்க அம்மாட்ட தான் கேட்கணும். எங்க அம்மா தான் பொறுப்பா என்னை வளர்க்கறது. அவர் வாட்டுக்கு வேலையை போயிருவாரு. எங்க அம்மாட்ட கேட்கறக்கா வந்தாரு. எங்க அம்மாட்ட கேட்டவனே எங்க அம்மா பாரு கூட வந்த தம்பியாச்சு பெற்ற ஒரு பொண்ணு சொந்த வந்து விடக்கூடாதுன்னு புடிச்சு கட்டி வச்சாங்க. வேப்ப மரத்துல புளிய மரத்துலயா? மேரேஜ் மேரேஜ் மாமா டேமேஜா? மேரேஜ் ஆனாலே டேமேஜ் ஆயிருந்தியா? நீ வேற கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. ஏமா சத்தியா? ஓ கல்யாணம் ஆயிடுச்சு தொங்க காணா? ஏதோ ஆமா அதுதான். ஐயோ வெளியில தொங்கணும்னா சரி வேற கண்ணெல்லாம் குறுகுறுன்னு அதுலே பார்வையாரு. அதுக்காக எப்படி விளையாமா தொங்கும் காட்டவா உள்ள தொங்குதுங்க தாலி. இப்பெல்லாம் விக்கிற வாசிக்கு வெளில தொங்கப்பட்டான் அறுத்துக்கிட்டு போயிருவாங்க. அதுக்காக பாதுகாப்பா உள்ள நடக்குமா? கல்யாணம் குழந்தையே பெருத்து போச்சு வருங்களேன். உனக்கு வெறுக்கிற அளவுக்கு ஆகி போச்சா? உனக்கே அழகாக இருக்கும் ஐயா. அதானே மண்டை மண்ணுக்குள்ள ஒரு யாரும் இருக்காது. உலகத்தை வெறுத்து போச்சு. ஏன்டா செல்லம்? நானே மாமனை ஆசைப்பட்டு கட்டிட்டே பாருங்க மாமே. ஆமா அந்த ஆளாதான் வெறுத்து போச்சு எனக்கு. என்ன அவனுக்கு என்ன? மாமனை ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டேன். என்ன புத்தல்ல இருக்கான் குடிக்கிறானா? தண்ணியிலே இருக்காருங்க என்ன டேஸ்ட் பார்த்துட்டேன். ஓ அவன் தான் குடிக்கிறான்ல. நீ லவ் பண்ண புடுங்க வேண்டியதானே? ஏன் பொழப்ப? ஏய் நீ பால் சாராட்ட குடி சாராட்ட படுத்துறப்ப புடுக்குறத வேலையா? தண்ணியை போட்டு மேம் படுத்துக்கிறாரு. ஆளையும் காணா நீ பாத்தீங்களா? ஏமா ஓ கல்யாணம் முடிச்சீங்களே? ஆமா ஆமா அந்த முதல்ல நடத்துனீங்களா? ஐயோ சொல்லாதீங்க. ஏன்டா ஆளுங்களும் பேடிச்சு பாக்குறாங்க. அப்புறம் அதே மாதிரி செய்ய கிளம்பிடுவாங்க. நம்ம போயிட்டு வரோம் மாமா. இந்த டொங்காஸ் ஏதாவது முதல் ராத்திரி டொங்காஸ் எல்லாம் டொங்காஸா அப்படி என்ன ஆமா நடிப்ப கல்லி என்னமோ தெரியாத மாதிரி. உங்களுக்கு நிறைய அனுபவம் உண்டு. பல இடத்துல டொங்காசு போட்டிருப்பேன். எனக்கு வந்து அனுபவம்